நம்ம இன்னைக்கு செய்ய போற கிரீன் சிக்கனுக்கு தேவையான சாணம் என்னெல்லாம்னு இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப கிரீன் சிக்கனுக்கு நம்ம சிக்கன் தான் தேவை. சரி, இது அதுக்கு வேண்டிய சிக்கன் மொத்தம் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 கோழி வாங்கியிருக்கு. இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் இனி அடுத்து பார்ப்போம். விஜய் சார் கொண்டு வா. இதாக இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா. இதுல மல்லி இலை, புதினா இது ரெண்டையும் வச்சிருக்கேன்னா நம்ம செய்ய போற சிக்கன் வந்து கிரீன் கலர்ல இருக்கு. அந்த கிரீன் கலருக்கு வேண்டிய ஃபிளேவருக்கு வேண்டி தான் இது ரெண்டும். அடுத்து பச்சை மிளகு, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கிரீன் சிக்கன் நம்ம தயாரிச்ச போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணி எடுக்க போறோம். சிக்கனை 4 பீஸா வெட்டி எடுக்கலாம். இறைச்சி வெட்ட போறது நம்ம விஜய் சாக. இங்க எல்லா வீடியோலயும் பாத்திருப்பியா, அவன் தான் இறைச்சி வெட்டுக்காரன். சில பல கோழிகளை எல்லாம் வெட்டிட்டு உண்டு. விஜய் சாய் இறைச்சி வெட்டுவோமா? எத்தனை பீஸா வெட்டணும் ஒரு கோழி? 4 பீஸ். 4 பீஸா பக்கா அவ்வளோ ஒரு 2 பீஸ் அப்படிதான். நமக்கு கழுத்து பகுதி வேண்டாம். கழுத்து வேண்டாம் ஒரு மாதிரி இருக்கு. நல்ல அலுவா துண்டு போல என்ன கோழி 1 கிலோ சைஸ் கோழியா பார்த்து வேண்டி இருக்கு. அதான் கொள்ளலாம். முச்சின கோழி ஐயா அது நாறு மாதிரி இருக்கு. சின்ன கோழி தான் இது கணக்கா இருக்கு. அலுவா துண்டு கழுத்து நான் வீட்டுக்கு கொண்டு போட்டேன். கழுத்து எல்லாரும் வீட்டுக்கு தான் கொண்டு போகணும். இல்லை கரையில் பிடச்சல இது கொஞ்சம் அண்ணியாளா வெட்டுனா படைச்சாதான் செய்யும். அப்படி அப்ப நம்ம வெட்டுக்காரரு விஜய்ஸ் வந்து இறைச்சி எல்லாம் வெட்டியாச்சு. இவ்வளவு இறைச்சி உண்டு, இதெல்லாம் வெட்டியாச்சு. இனி நம்ம இது கழுவுக்கு தான் கொண்டு போறோம். வெட்டின சிக்கன் இப்ப நம்ம தண்ணி ஊற்றி நல்ல நீட்டா கழுவி எடுக்கலாம். விடட்டா இவன் நல்லா நீட்டா வெட்டி இருக்கான் விஜய்ஸ். அவங்க வெட்டி இங்க வந்து வெட்டி பிராக்டிஸ் ஆச்சுடா. அவனுக்கு நீட்டா வெட்டி இருக்கேன். இங்க தள்ளிட்டு போய் வேற கடை நடுவானோ? கோழி கடை இடம்னு சொல்லிட்டு இருக்கேன். கோழி கடையில எல்லாம் ரத்தம் போக கழுவணும். காக்கிற வீசுறீங்கிட்ட ஒரு காலு அளந்து விட்டுன பிள்ளை மொத்தம் எவ்வளவு தானே உண்டா ஜீசை? மொத்தம் 6 கோழி உண்டு, 24 பீஸ் உண்டு. எண்ணி பார்க்கணும். வீட்டுக்கு என்ன கொண்டு போய் எடுத்து வச்சிருக்கேன் தெரியாது. கழுத்து நான் வீட்டுக்கு கொண்டு போட்டேன். நான் வெள்ளம் எடுக்க போனேன். கேப்ல எடுத்தானு தெரியலையே. இவனுக்கு ஒரு பது பழக்கமா இறைச்சி வெட்ட இருக்குன்னு ஒன்றும் செல்லவும் பழுதில்லை. தள்ளிண்டு போயிடுவேன். இறைச்சி வெட்டுன்னு சொல்லி மறைஞ்சில்ல எப்படியா குட்டிய நீ நல்லா வெட்டுச்சுன்னு வர சொல்லிச்சு. இனி உறங்கவும் மாட்டான் வீட்டுல கடந்து. இது எவ்வளவு நேரம் ஆகும் ரெடி ஆகுக்கு? நீ மசாலா அரைச்சி ஊற வைக்க நேரம் தான். எவ்வளவு நேரம்ப்பா? மசாலா வச்சு ஒரு 1 மணிக்கு இருக்கும். இங்கதான் சூப்பரா அது மசாலா ஊறும். நமக்கு இறைச்சி எல்லாம் கழுவி முடிஞ்சாச்சு. அடுத்துள்ள வேலையை பார்ப்போம். சிக்கன்ல மசாலா பிடிக்க இந்த பியாத்தி வச்சு கீரி தான் விட போறோம். இப்படி நெஞ்சு சைடு பீஸ் எடுத்து இல்ல, இப்படி நெஞ்சு சைடு பீஸை இப்படி ஆழமா இருக்கணும். இந்த அளவு ஆழமா இப்படியா இருக்கும். இப்படி இருந்து 4 இலை எங்கதான் இந்த மசாலா கரெக்டா உள்ள அழகா பிடிச்சு ஆடி வழியா இருக்குது. என்ன நெஞ்சு சைடு பீஸ் இப்படி அறுத்தாங்க. லெக் பீஸ் அதே மாதிரி இதே போல 2 சைடும். இன்னும் நீங்க ரெடி ஆக்கலையா? வெட்டி 1 மணிக்கூர் ஆகுதாடா? உனக்கு வசதி அது பின்ன அது 2 பீஸ் எடுத்துட்டு போ. 1 மணிக்கூர் ஆகுதாடா? நான் அதுக்கு இல்ல 1 மணிக்கூர் என்ன உங்களை வெட்டி தந்தேன் இறைச்சி. 5 நிமிஷம் ஆகும். 5 மணி ஆகும், 6 மணி ஆகும். 4-5 மணி என்ன கொண்டு போவியா? மணி எத்தனை ஆச்சு? 2 ஆகுது. நீ கொண்டு போக்குள்ள சஞ்சில தான் இருக்கேன். நீங்க கொண்டு போவே அஜீஸ். இதெல்லாம் கழுவி எடுக்கணுமா? சரி, இப்ப வந்து சிக்கனை கழுவி எடுத்தாச்சு, கட் பண்ணியாச்சு. இனி மசாலா வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கொத்தமல்லியும் புதினா வந்து நல்லா கழுவி எடுப்போம். அதுல மண்ணு இந்த அழுக்கு இலை எல்லாம் இருக்கு, அதனால நல்ல நீட்டா கழுவி எடுப்போம். அஜீஸ் இது அறியணுமா? அரைக்காச்சு. இப்ப அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரில் செட் பண்ணக்கு ஒரு குண்டு வெட்ட போறோம். இறைச்சி வெட்டின விஜய்ஸ் தான் இப்ப குண்டு வெட்ட போறேன். பாருங்க வெட்டும் பாப்போம். இதுல கரெக்டா கிரில் அளவு எடுக்கணுமா? மேல உள்ள பிள்ளை சத்தும் பிள்ளை சத்தி மகளே. இந்த பிள்ளை நான் வீட்டு கொண்டு போட்டா மாடு நிக்கலாமா? கொண்டு பில்லு போடுறதுக்கு தனியா போண்டாம ஏன் இந்த பையில பழைய என்ன செய்யாத நீ? குண்டெல்லாம் தோண்டியா? இல்ல மாட்டுக்கு பில்லு வெட்டணும். நான் பார்த்து இருக்கேன். ஒரு கிரில் அடுப்புக்கு வந்து குண்டு வெட்டது என்ன மாட்டுக்கு பில்லு போடுறதுக்கு அவங்க ரெடி ஆயிருக்கேன். மாடு நிக்கலாமா? கொண்டு பில்லு போடுறதுக்கு தனியா போண்டாம ஜஸ்ட் கொஞ்சம் வெட்டுட்டேன். வெட்டி லெவல் ஆக்கின பிறகு கிரில் அளவு எடுத்து வெட்டணுமா? செல்லாண்டிய தானே കളിയ ഇല്ലെങ്കിലും വരുവാനോ? പിന്നെ നാങ്ക പണ്ട് ഭയങ്കര കൊണ്ടുവിട്ടാ പില്ല് மட்டும் കറക്റ്റ് വെട്ടിയാനോ? പില്ല് വെട്ട പോകണ്ട, നമ്മ പില്ല് കുറച്ചാ പോവാ. கரெக்டா இருக்குல்ல? இனி அந்த கல்லும் கூட வச்சம்பா പക്ക. இனி கல்லு வைப்பா? இல்ல என்ன எதையாச்சும் சொல்லியா? குண்டு வெட்டி முடிஞ்சு
என்ன പരിപാടി പാപ്പോണ് கிரில்லுக்குள்ள அடுப்பை நம்ம செட் பண்ணியாச்சு இனி கிரில்ல கரெக்டா வச்சு பார்ப்போம் നാറുമല്ല നമ്മാട്ടി എടുത്തങ്ങോട്ട് அடுப்பு கரெக்டா செட் ஆயாச்சு இனி நம்ம தீ போட்டு எரிச்சலாம் கிரில் அடுப்புக்கு தேவையான இப்ப அடுப்புக்கு தேவையான கறி தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கு நம்ம புளியம் வரவாக வாங்கியிருக்கோம் புளியம் வரவு ஏன் எடுத்தோம்னா அதுலதான் நல்ல தீ கனல் விடும் நம்ம கிரில்லுக்கு தீ கனல் எல்லாம் வேணும் அதுകൊണ്ട് புளியம் வரவு எளுப்பத்துல தீ பറ്റാது ரப்பர் வரவை எரிச்சென்று அதுக்கு மேல தீ பற்றி பிடிக்க வேண்டி புளியம் வரவு போட்டு எரிக்க போறோம் நம்ம கனலுக்காக எடுத்த புளியம் வரவு இதுதான் இப்ப நம்ம விஜய்ஸ் தான் அடுப்பு எரிக்க போறோம் ஃபயர் கேம்பா ஒரு ஒன்ன ஒரு ஷேப் இல்லாத கிடக்கு நம்ம இப்ப அடுப்பை தீ பற்றிச்சாச்சு அங்க கனல் ரெடி ஆக முன்னாடி நம்ம இதுக்குள்ள கிரீன் சிக்கனுக்குள்ள மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மல்லி இலையும் புதினா இது வீட்டில் நிறைச்சு வந்ததா கொஞ்சம் மிக்ஸி இல்லாதனால இது மல்லி இலையும் புதினாயும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இது அரைச்ச பச்சை மிளகு இதுதான் நல்ல எரிப்பை கொடுக்கும் அடுத்து அரைச்ச இஞ்சி பூண்டு இது நம்ம கிரீன் சிக்கனுக்கு தேவையான தந்தூரி மசாலா அடுத்து நல்ல மிளகு பொடி தேவையான அளவு உப்பு அடுத்து கெட்டியான பசு தயிர் அடுத்து நம்ம நாரங்க தான் புளிஞ்சு விடணும் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம் கிரீன் மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் பச்சை கலராக இருக்கு கிரீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன்ல இந்த மசாலா தடவி ஊற வைக்கணும் எடுத்து போடட்டா ஓ போட்ட ஓ சிக்கன்ல நல்லா தடவி விடணும் எவ்வளோ நேரம் இருக்கணும் நம்ம குறைஞ்சது ஒரு மணிக்கூறங்கள் இருந்தாதான் இந்த ஃப்ளேவர் அடிப்பொலியாக இறச்சியில ஊறும் இங்கே தான் நம்ம அடுப்பு சுடம்போம் டேஸ்ட்டு சொல்ல அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கிரீன் சிக்கன் தின்னு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம மட்டும் தந்தூரி தின்னு இருப்போம் கிரீன் சிக்கன் இப்படி தான் நம்ம மசாலா ஒவ்வொரு சிக்கன்லையும் தடவி எடுக்கணும் பச்சை மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் ஃபுல்லாக நனைஞ்சு நிற்கணும் இதே மாதிரி இது அப்படி எடுத்து ஒதுக்கி ஒரு வாரத்தில் வைப்போம் அப்படி நம்ம ஒவ்வொரு சிக்கன்லையா அப்படி தடவி அப்படி ஊற அப்படி ஒதுக்கி வைக்கணும் இது ஊற எடுத்து பிறகு நம்ம சுட்டு தின்னு அதுக்கு டேஸ்ட்டு நம்ம சோப்பு கலர் பார்த்து பச்சை கலர் மசாலா எப்படி எடுத்து இந்த ஒவ்வொரு இடுக்குலையா கொத்தமர உள்ள சாந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஓ இங்கே தான் இந்த மசாலா நம்ம உள்ள அப்படியே பிடிச்சில்லைங்க நம்ம பச்சை அரைச்சி ஒரு ஃப்ளேவர் இல்லாத இருக்கு உப்பும் பிடிக்காது மசாலையும் பிடிக்காது பச்சை சிக்கன் சிக்கன்ல எல்லா மசாலையும் தடவியாச்சு இனி 1 மணி நேரம் கரெக்டா ஊறணும் அதை ஊற வச்ச பிறகு நம்ம செஞ்ச அடுப்புல எடுத்து போட்டு சுடலாம் அடுப்புல இன்னும் கனல் ரெடி ஆகல அது ரெடி ஆகும் இது ஊறவும் நம்ம ஒத்துருக்கும் 1 மணி நேரம் கழியாம அடுப்பும் ரெடி ஆகும் நம்ம கரெக்டா அதுல போட்டு சுடலாம் நல்ல வெக்கையா இருக்கு அதான் கிட்ட போவக்கல அதான் நீளம் உள்ள கம்பு எடுத்து வச்சு கிண்டி நிக்கும் அடுப்புல கனல் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம கிரில்ல தூக்கி போட்டு இறைச்சியை போட்டு சுட வேண்டியது தந்தூரி அடுப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இனி ஒவ்வொன்றா எடுத்து அதில் வைக்க சரியான சூடு கோழி சாடி போகுதே தேங்காய் எண்ணெய் சிக்கன் மாதிரி எப்படி தடவும் சரியான வெக்கையா இருக்கு நீ பிச்சாத இப்படி இழுக்காத தூக்கு இழுக்கம்பளாக உள்ள பாட்டி இருக்கிறது பீயுது ஜீஸ் பிச்சு வச்சேன் என்கிட்ட இறச்சிய
അവൻ അടിക്കാം കറക്റ്റായിട്ട്. അവൻ അടിക്കാനില്ല. അത് ഒരു പീസ്. கிரீன் சிக்கன் நல்லா வெந்தாச்சு. இனி நம்ம அடுப்பு 2 எடுத்து சாப்பிட வேண்டியது. இப்போ ஒவ்வொரு சிக்கனா எடுத்து நம்ம தட்டுல வச்ச போறோம். நல்ல அழகா வெந்திருக்கு. நல்லா வந்து நல்லா இருக்குல்ல. உள்ளியும் கூட சேர்த்துக்கிட்டா மசாலா உள்ள சூப்பரா இறங்கிருக்கு. பச்சை மசாலா கரெக்டாக தீயும் கரெக்டாக வந்து கரெக்டாக நல்ல கிரீன் சிக்கன் தந்தூரி டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. நம்ம அந்த புதினா மல்லி இலை பச்சை மிளகு அந்த பச்சை காம்பினேஷனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு இந்த தீயில இட்டு சுட்டு எடுத்த பாருங்க. அந்த டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. நல்லா சாப்பிட்டாட்டு நல்லா வந்துருக்கு. கலரும் வேற லெவலா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கையில் கட்டணும். ரெடி 1 மட்டுமா சொல்லு. 3 ரெடி 1 2 3 ஜல்லி. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.